செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ராட்வெய்லர் நாய்கள் கடித்து குதறி சிறுமி காயமடைந்த நிலையில் பூங்காவுக்குள் வளர்ப்பு நாய்களை அழைத்து வர கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? தர்ஷினி, சில தினங்களுக்கு முன்பு நுங்கம்பாக்கம் பூங்காவில வளர்ப்பு நாய், அதாவது ராட்வெய்லர் அப்படிங்கிற ஒரு நாய் ஒரு சிறுமியை கடித்து குதறியதை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி சில வழிகாட்டு முறைகளும் சில கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். 13 வகையான கட்டுப்பாட்டு விதிமுறைகளை தற்போது சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பூங்காக்கள்ல பாதுகாப்புகள் கடுமையாக்கப்படும் என்ற ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் செல்ல பிராணியுடைய உரிமையாளர் ஒரு பூங்காவிற்குள் ஒரு நாயை மட்டுமே அழைத்து செல்வது கட்டுப்படுத்தப்படும். ஒரே ஒரு நாயை மட்டும்தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பூங்காவிற்கு அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு செல்ல பிராணிகளும் கயிறுகள் மூலம் கட்டப்பட்டு அதன் வாய் பகுதியை மூடிய போன்ற அமைப்பை போட்டு மூடி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நாய்களுக்கு தடுப்பூசி போட அறிவுறுத்தப்படும். மேலும் செல்ல பிராணிகளுக்கு உரிமை பெறுவது கட்டாயமாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செல்ல பிராணிகளை ஒருத்தர் வீட்டில் வளர்க்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பா உரிமை மாநகராட்சியில பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாய்களுக்கு தடுப்பூசி போடப்படவும் அறிவுறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. செல்லப்பிராணிகளுக்கு உரிமை பெறுவது கட்டாயமாக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்காங்க. தெருநாய்க்கள் அல்லது கட்டவிழ்த்து விடப்பட்ட நாய்க்கள் பூங்காவிற்குள் நுழைவதை தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூங்காவில் விளையாடும் பகுதியில் நாய்கள் நுழைவது தடை செய்யப்படும். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய தெருநாய்க்கள் எதுவும் பூங்காக்குள்ள மக்கள் இருக்கும்போது உள்ள செல்வதை தடை செய்யறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் 13 வகையான வழிகாட்டு முறையும் ஒரு திட்டத்தையும் மாநகராட்சி தற்போது ஏற்பாடு செய்திருக்கிறது. இதன் அடிப்படையில தான் இனி பிராணிகள் வளர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சென்னையில் இந்த அறிவுறுத்தலும் வழிகாட்டுதல் படி மட்டும்தான் பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பானையும் தெரிவித்திருக்கிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.